இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டுக்கோழி பிரியாணி தான் பண்ண போகிறோம். எந்த அளவில் எப்படியெல்லாம் மசால் போட்டால் நாட்டுக்கோழி பிரியாணி ருசியாக இருக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணுறதுக்கு 200 மில்லி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சதுமே 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 6 பட்டையை அது போல் பொடியாக உடச்சி வச்சுருக்கேன். 3 அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை ஒரு 4. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 4. பச்சை மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் 4 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. மற்ற பிரியாணியெல்லாம் பண்ணுறா போல் இதுவுமே வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறக்குள்ளே பிரியாணி பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணிக்கு வந்து மசாலா இந்த மாதிரி போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை இது மாதிரி இல்லாமல் நம்ம எப்பயும் போடுற மாதிரி போட்டோன்னா அந்த டேஸ்ட் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமே தெரியாது. அதுக்காக தான் இது போல் தான் நாட்டுக்கோழிக்கு மசால் அரைக்கணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 7, கிராம்பு 7, பட்டை 7, எல்லாமே சரி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏலக்காய், கிராம்பு, பட்டை. இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் மல்லித்தலை, புதினா சேர்த்துக்கலாம். 2 சேர்ந்தே ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ தக்காளி. தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம பவுட்ரு பண்ண மசாலா இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இது 1 கிலோவுக்கு அளவாக தான் அரைச்சிருக்கேன். 1/2 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன ஜீரகம், மிளகெல்லாம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் எல்லாம் 1/2 ஸ்பூனாக போட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை கலந்துடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 5 ஸ்பூன் போடணும். 2, 3, 4, 5. 1 கிலோ நாட்டுக்கோழி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இது வந்து சீக்கிரமே வெந்துடும். இந்த கோழி 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி கறியாக இருந்தால் தான் வேகிறதுக்கு லேட் ஆகும். 1 கிலோக்குள்ளே வாங்குகிற எந்த சிக்கனாக இருந்தாலுமே சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து சின்ன கோழியோட கறி தான், அதனால இது சீக்கிரமாக வெந்துடும். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் 100 கிராம். லெமன், 1 லெமனை புழிஞ்சு அது ஒரு சாறு. பிரியாணியோட மெத்தடெல்லாம் ஒன்று தான், அந்த மசால் மட்டும்தான் கொஞ்சம் மாறுபடும். மற்றபடி செய்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான். நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கி பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 கிண்ணம் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துடலாம். 1 கிலோ சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். 1 கொதிலேயே தண்ணி ஓரளவுக்கு வற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததுமே நல்லா தண்ணி வற்றிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொதி வர்றப்போ எப்போவுமே நல்ல தீ அதிகமாக வச்சுக்கணும், இல்லைன்னா அரிசி வந்து நறுக்கரிசி விழுந்துடும். அதுக்காக தான் அதிக தீ வைக்கிறது. இதுக்கப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டோன்னா கூட தெரியாது, அந்த மாதிரி ஆகாது. இனி ஒரு 1 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை குறைச்சிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும். டைம் பார்த்துக்கோங்க.
3 நிமிஷம்னா கரெக்டாக 3 நிமிஷம் கணக்கு வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இனி கொஞ்சம் தண்ணி இருக்குது. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் அந்த தண்ணி வத்துறதுக்கும் இதுக்கும் சரியாக இருக்கும். இனி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதில் தம்மெல்லாம் ஒன்றும் வைக்க தேவையில்லை. ஏன்னா அரிசி தண்ணியோட இதெல்லாம் அளவெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால தம் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க தேவையில்லை. உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரியாணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு அடியில் தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு ஈர துணியை மேலே போட்டு முன்னாடி வீடியோலலாம் நான் சொல்லியிருக்கேன். அது போல் மூடி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷம் போதும். அடுப்பு வந்து இப்போ நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷமாகவே நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 1 கிலோ சீரக சம்பா அரிசி, 1 கிலோ நாட்டுக்கோழி ரெண்டும் சேர்ந்து இதே மசாலில் நான் இப்போ எந்த மசால் போட்டனோ அதே அளவில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நாட்டுக்கோழி பிரியாணி. அதே போல் 1/2 கிலோ செஞ்சிங்கன்னா அதில் நம்ம எடுத்த மசாலில் பாதி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நீங்களே ஒரு அளவு வச்சுக்கணும். 1 கிலோவுக்கு இவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1/2 கிலோவுக்கு இவ்வளோ, ஒரு 2 கிலோவுக்கு இவ்வளோ இப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு அளவு வச்சுட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்களும் இது போல் நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போவே இதை எடுக்க வேணாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷத்துக்கோ மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம்.